ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்கக்கூடிய ராஜ்மாவை வச்சு ஒரு கிரேவியும், அதுக்கப்புறமா அதுக்கு மேட்சிங்காக ஒரு புலாவும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்காக ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த வெங்காயத்தை நம்ம குறப்பாக அரைச்சா எடுத்தால் போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். வெங்காயத்தை அரைச்சாச்சு. அடுத்து இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். இந்த கிரேவி வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை கிராம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கூட கருவேப்பில் போட்டாச்சு. கூடவே பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 kg அளவு ராஜ்மா எடுத்தீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம கிரேவி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வதக்கிட்டு அரைச்சிட்டு தான் செய்வோம். இது பச்சையாக போட்டு வதக்கி செய்யறதுனால டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இதனோட டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 3 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். அதே மாதிரி 3 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 3 எடுத்துக்கோங்க, பெருசு இருந்ததுன்னா 2 எடுத்திங்கன்னா போதும். அதனால் நைஸாக அரைச்சிட்டு அதையும் இந்த கிரேவி கூட சேர்த்தாச்சு. இப்போ ராஜ்மா பாருங்கள், நான் காய் வாங்கி உரிச்சிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கடைகளில் காய வச்ச ராஜ்மா கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவி செஞ்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே பச்சை வாசம் போக வரல நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி பவுட்ரு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அதுக்கடுத்து சிக்கன் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 kg ராஜ்மா எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போய் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட நல்லா மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். புரோட்டீன் அதிகமாக இருக்கிற காய்கறிகளில் இந்த ராஜ்மாவும் ஒன்று தான். அதனால் பசங்களுக்கு வந்து நம்ம வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுக்கணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாட்ட போயிடுச்சு அப்படின்னா ராஜ்மா தனியாகவும் மசாலா தனியாகவும் தண்ணி தனியாகவும் போயிடும். அதனால் நீங்கள் தேவையான அளவு தண்ணி மட்டும், அதாவது கொஞ்சம் குறைவான தண்ணியாக ஊற்றிட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி வந்து கம்மியாகாது. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அதே அளவுக்கு தான் இருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்து அளவாக ஊற்றிக்கோங்க. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். குக்கரில் விசில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 4 விசில் சிம்லேயும் வச்சுட்டு விடுங்க. அப்போ தான் கிரேவி வந்து நல்லா வெந்து வந்து ராஜ்மா கூட மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும். இதில் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இப்போ புலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். புலாவ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து தம் போட்டு தான் செய்ய போகிறேன். நீங்கள் குக்கரில் வேணாலும் செஞ்சுக்கலாம். நெய் ஊற்றுனதுக்கப்புறமா அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் இது மட்டும் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா கொஞ்சம் கலர் மாற வரல வறுத்து விட்டுட்டு இது கூட புதினாவும் சேர்த்துக்கோங்க. புதினா நல்லா ஃப்ரை ஆகணும். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளவோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அது நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. அது 2 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். புலாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே மைல்டு ஃப்ளேவர் தான் இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அதிகமாக சேர்க்க வேண்டாம். வெங்காயம் வணங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வரல வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இது கூட இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். பாஸ்மதி ரைஸில் புலாவ் செய்யறதுனால நம்ம 1 டம்ளர் ரைஸுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் ரைஸ்லேயே எப்பவும் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1க்கு 2 ஊற்றுறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரல மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம்.
அரிசி சேர்த்தியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புலாவ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம எல்லோ கலரில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் முக்கால் பதம் வெந்துருச்சு. இது மேலே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நம்ம கிளறி விட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான புலாவ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு நம்ம எப்பவும் போல் தோசைக்கல் அடியில் வச்சுட்டு அது மேலே இதை வச்சுட்டு தட்டு மேலே வெயிட்டான ஒரு பொருளை வச்சிட்டோம் அப்படின்னா ஆவி வந்து வெளியில் போகாது. சீக்கிரமாக நம்ம புலாவ் ரெடி ஆகிடும். இதை சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். விசில் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், தண்ணியில் அளவு கரெக்டாக சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக புலாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து பார்த்துடலாம். நல்லா பொழு பொழுன்னு சூப்பரான ஒரு புலாவ் ரெடி. இனி அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் இந்த புலாவுக்கும் ராஜ்மா கிரேவிக்கும். நீங்கள் இது சப்பாத்தி கூட இந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.